இன்னைக்கு யூனியன் பட்ஜெட் 2025 ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருக்க முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல ஃபர்ஸ்டா அக்ரிகல்ச்சருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட கிறிஸ் ஜோதனாங்கிற திட்டத்துக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட்னர்ஷிப் வச்சு 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ரோக்ராம் அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காகவும் பஞ்சாயத்து லெவல்ல போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் அடுத்ததா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்னால அரௌண்ட் 1.7 crore ஃபார்மர் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எம்எஸ்எம்இ growthக்காக இந்த பட்ஜெட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 5.7 crore MSMEs இந்தியாவோட மேனுஃபேக்சரிங்ல 36% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்தியா குளோபல் லெவல்ல மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருக்கிறதுக்கு இந்த எம்எஸ்எம்இஸும் முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. எம்எஸ்எம்இஸ் ஓவரால் நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ்ல 45% எம்எஸ்எம்இஸ் தான் இருக்காங்க. எம்எஸ்எம்இஸோட growth அண்ட் எஃபிஷியன்சி பூஸ்ட் பண்றதுக்கு எம்எஸ்எம்இஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் லிமிட்டை என்ஹான்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டார்ஸ்க்கு இந்த பட்ஜெட்ல சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காக சில பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் மூலமா டிசைன் கெப்பாசிட்டி, காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங், மிஷினரிஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம்னால 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், 1 லட்சம் கோடி மதிப்புல எக்ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த பார்மா செக்டார் பத்தி இந்த யூனியன் பட்ஜெட்ல சில அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டே கேர் கேன்சர் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்சியல் இயர் 25-26ல மட்டும் அரௌண்ட் 200 சென்டர்ஸ் ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது போக 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு பேசிக் கஸ்டம் டியூட்டிஸ் எக்ஸம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூனியன் பட்ஜெட்ல கோபால்ட் பவுடர், லித்தியம் அயன் பேட்டரி வேஸ்ட், ஸ்கிராப் அது போக 12 அதர் கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கு பேசிக் கஸ்டம் டியூட்டில இருந்து ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த யூனியன் பட்ஜெட்ல இந்தியாவை குளோபல் டாய் ஹப்பா மாத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக புதுசா ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதோட டெவலப்மெண்ட் ஸ்கில், அதோட மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றதுக்காக புதுசா ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா ஹை குவாலிட்டி யூனிக் டாய்ஸ் எல்லாம் மேட் இன் இந்தியா பிராண்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் ஆகும். அடுத்ததான் இந்த பட்ஜெட்ல டிடிஎஸ் பத்தி சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸோட டிடிஎஸ் லிமிட்ஸை 50,000ல இருந்து 1 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கான டிடிஎஸ் லிமிட்டோட ஆனுவல் லிமிட்டை 2.4 lakhsல இருந்து 6 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால சின்ன லெவல்ல ரெண்ட் ரிசீவ் பண்றவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் ஆயிருக்கும். அடுத்ததா இந்த பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் பத்தி பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ் பேயரோட இன்கம் அப் டு 12 lakhs வரை இருக்குன்னா அவங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டாம்னு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்க டாக்ஸ் ஸ்லாப் பாத்தீங்கன்னா இன்கம் அப் டு 4 lakhs வரை இருக்குன்னா எந்த டாக்ஸ் பெர்சன்டேஜும் இல்ல. இன்கம் 4 to 8 lakhs இருக்குன்னா 5%. அதே இது 8 lakh to 12 lakhs இருக்குன்னா 10%. 12 to 16 lakhs இன்கம் இருக்குன்னா 15%. 16 to 20 lakhs இருக்குன்னா 20%. 20 to 24 lakhs இருக்குன்னா 25%. 24 lakhsக்கு மேல போச்சுன்னா 30%. இதுல 12.75 lakhs வரையும் உள்ள salary taxpayers-க்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு கீழே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா 75,000 டாக்ஸ்ல இருந்து டிடக்ட் ஆயிரும். இந்த நியூ இன்கம் டாக்ஸ் பில் நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரோடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்கம் டாக்ஸ் வந்து ஃபினான்சியல் இயர் 25 to 26க்கு தான் அப்ளிகபிள் ஆகுமே ஒழிய இப்ப ஏப்ரல் 2025ல பண்ண போற ஃபைலிங்க்கு அப்ளிகபிள் ஆகாது. இந்த டாக்ஸ் ரிலீஃப்னால எக்கனாமி இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த டாக்ஸ் ரிலீஃப் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வேணா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாம். இதனால கன்சியூமரோட பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகி நேஷனல் எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணிருமானா அது எக்கனாமிக் growthக்கு லிமிடெட் இம்பாக்ட் தான் கொடுக்கும். இந்த யூனியன் பட்ஜெட்ல டிஃபென்ஸ் செக்டாருக்காக சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அரௌண்ட் 681 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மோடி கவர்மெண்ட் 3rd டைமா வந்ததுக்கு அப்புறம் ஜூலைல வந்து யூனியன் பட்ஜெட்ல 621 crores அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து ஸ்லைட்டா தான் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் செக்டாரோட பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் டிசப்பாயிண்டட் ஆனனால மேஜர் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆச்சு. அடுத்ததான் இந்த யூனியன் பட்ஜெட்ல எல்லாருமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கின்றது ரயில்வே செக்டார் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆனா இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல ரயில்வே செக்டார்ஸை பத்தி அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. அதனால ரீசெண்ட் டேஸ்ல ரயில்வே ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து யூனியன் பட்ஜெட்ல ரயில்வே செக்டார்ஸை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராததுனால இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆச்சு. இன்னைக்கு யூனியன் பட்ஜெட்ங்கிறனால நிப்டி அண்ட் சென்செக்ஸ் ஓபன் ஆகும்போது நல்ல கிரீன்ல தான் ஓபன் ஆச்சு. ஆனா யூனியன் பட்ஜெட் பிரசன்டேஷன்ஸ்க்கு அப்புறம் நிப்டி அண்ட் சென்செக்ஸ் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த யூனியன் பட்ஜெட்னால எதெல்லாம் சீப்பர் ஆகும், எதெல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
எந்தெந்த ஐட்டம்லாம் சீப்பரா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் போனோட பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு தேவையான குட்ஸ்ல இருந்து கேபிட்டல் குட் டியூட்டிஸை எக்ஸம் பண்ணியிருக்காங்க. இதனால மொபைல்ஸ்லாம் இதுக்கப்புறம் சீப்பரான பிரைஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ்க்கு பேசிக் கஸ்டம் டியூட்டியை ஃபுல்லா எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாமே சீப்பரான பிரைஸ்ல கிடைக்கும். பெட் ப்ளூ லெதர் 12 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்சிடி எல்இடி டிவி இது எல்லாமே சீப்பர் ஆயிரும். அது போக மெரைன் ப்ராடக்ட்ஸ், கோபால்ட் ப்ராடக்ட்ஸ், லித்தியம் அயன் பேட்டரியோட ஸ்கிராப், லெட், ஜிங்க் இது எல்லாமே ரொம்ப சீப் ஆயிரும். இந்த யூனியன் பட்ஜெட்னால காஸ்ட்லியர் ஆக போற ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாட் பேனல் டிஸ்பிளே, நைட்டட் ஃபேப்ரிக்ஸ் இது மாதிரி ஃபினான்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.